அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மேஷம் ராசிக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை மேஷ ராசிக்கு எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நடக்கும். எதிர்பாராதது ஒன்று நடக்கும். எதன் அடிப்படையிலனாக இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இந்த சனி வக்ர நிவர்த்திக்கு தனியா ஒரு வீடியோ போட முடியல. அதில் இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த சனி பகவானை பொறுத்தவரை வக்ரம் பெற்றிருந்த காலகட்டத்தில் வேலை தொழில ஒரு மன உளைச்சல் இருந்திருக்கும். வேலையில ஒரு இடமாற்ற சிந்தனைகள் இருந்துட்டு இருக்கும். புதியவர்கள், புதிய நண்பர்கள் இவங்களால பாதிக்கப்பட்டிருப்பீங்க, நஷ்டப்பட்டிருப்பீங்க. அதே போல அவங்க சொன்ன ஐடியாக்களை கேட்டு சில பேர் பண இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. சில பேரோட கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்டாப் ஆக போகுது. இந்த சனி வக்ர நிவர்த்தி பெறதுனால அபிலாஷைகள்லாம் நிறைவேறும். ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் குறையும். வேலையில இடமாற்ற சிந்தனைகள் குறையும். அல்லது உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த மேலதிகாரிகளுடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில சில பேருக்கு புதிய வாய்ப்புகள் கூட கிடைக்கும். ஏன்னா 5 சூரியன் 8ல இருக்கிறார். இந்த மாதம் முதல் 15 நாள் 6 புதன் பகவான் 8ல இருக்கிறது ஒரு விபரீத ராஜயோகம் தான். அதுவும் இந்த புதன் வக்ரமாய் வேற இருக்கிறாரு. 3 6 8ல இருக்கும் போது குறிப்பா மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தையும் நிறைந்த கல்வியும் கொடுப்பார் அப்படின்னு நம்ம ஒரு பழமொழி தெரியும். அந்த வகையில சூரியன் 8லயும் புதன் 8லயும் இருக்கும்போது பெரும்பாலானோருக்கு, குறிப்பா பிரைவேட் வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரியான இடமாற்றமே வரும். யாருக்கெல்லாம் இடமாற்றத்திற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, வேலை வாய்ப்பு புதிதாக தேடிக்கொண்டிருக்கிறீங்களோ அவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு ஊர் விட்டு ஊர் போற மாதிரி இருக்கும். நான் வேலைக்கே போறதில்ல, வீட்டுலதான் இருக்கிறேன் அப்படின்னாக்க பயணங்கள் ஏற்படும். அது ஆன்மீக பயணமா கூட இருக்கும், தொலைதூர பயணமா கூட இருக்கும். அதே போல வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு, குறிப்பா அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு ப்ரொமோஷனோ அல்லது இடமாற்றத்துக்கான அந்த பேனல்லையோ லிஸ்ட்ல உங்க பேர் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் உடல் நலத்துல கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள், பிரச்சனைகள் வரும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், நெஞ்செரிச்சல் போன்றவை இந்த காலகட்டத்தில் வரும். அதற்கு நீங்க கொஞ்சம் மருத்துவம் எடுத்துக்கணும். அதே போல சொத்துக்கள் விற்பது, வாங்குவது, இந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும். அல்லது வாங்காம இருக்கிறதும் நல்லது, விற்காம இருக்கிறதும் நல்லது இந்த நேரத்துல. ஏன்னா புதன் வக்கரமா இருக்கிறதுனால டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். ஒண்ணு போலியான விஷயத்த உங்ககிட்ட விற்க முயற்சிக்கலாம், அல்லது நீங்க வாங்குற நேரத்துல மத்தவங்க கிட்ட ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால சொத்து இதெல்லாம் விற்கிறது, வாங்குறது போன்றவையெல்லாம் ஒரு மாசத்துக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. குறிப்பா டிசம்பர் 15ஆம் தேதி வரல அவாய்ட் பண்றது கூட நல்லதுதான். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் நீசம் பெற்றிருக்கே, எப்படி எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்? போன மாசம் கூட நான் சொல்லியிருந்தேன், நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று மாதிரிதான் இருக்கும். நீங்க நிறைய முயற்சி செய்யணும், முயற்சியை தடுக்கும், அபிலாஷைகள் நிறைவேறாதுன்னு சொன்னேன். ஆனா இந்த மாசம் சனி வக்ர நிவர்த்தி ஆயிட்டதுனால உங்களுடைய அபிலாஷைகள்லாம் நிறைவேறும். ஆனா முயற்சி செய்யணும். செவ்வாய் நீசமானாலும் கம்ப்ளீட்டா நீசம் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா செவ்வாயை பொறுத்தவரை 4ஆம் இடத்துல இருந்த திக் பலம். அந்த வகையிலையும் மேலும் இந்த செவ்வாய் இந்த மாசம் ஃபுல்லாவே பூசம் நட்சத்திரத்துல தான் இருக்கிறாரு. அந்த வகையிலையும் இந்த செவ்வாய் ஆயில்ய நட்சத்திரத்துல தான் முழுமையாக நீசம் அடைகிறது. இப்ப பூசம் நட்சத்திரத்துல தான் இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல செவ்வாய் திக் பலம். ஒரு நிலையில செவ்வாய் பலமாகவே இருக்கிறாருன்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியதான். அதனால முயற்சி செய்வீங்க நிறைய. அது உங்க முயற்சிகளுக்கான உண்டான பலன் இந்த மாதத்துல கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதே போல திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனை பொறுத்தவரையிலும் 10ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் அதிபதி ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்துல இருக்கிறது நல்லதுதான். ஆனா 10ஆம் இடத்துல சுக்கிரன் நிஸ்பலம் ஆகிறாரு. அதனால வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்துல கவனம் செலுத்தீங்க. வாழ்க்கை துணைவருக்கு உடல் நலத்துல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும், அல்லது அவருடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் பெரிய அளவுக்கு அது பெரிய அளவுக்கு இஷ்யூஸா இருக்காது. வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள்லாம் கூட இருக்கும். இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சமசப்தம பார்வை வேற ஒரு பக்கம் வருது. அதனால பாத்தீங்கன்னா எதிர்பாலினர் அல்லது வாழ்க்கை துணைவரால ஆதாயம் வரும். அவர்களுடைய நட்போ அல்லது அவர்களுடைய ரிலேஷன்ஷிப்லயே இருக்கீங்கன்னா அதனால மகிழ்ச்சிகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல குடும்ப வாழ்க்கையில மட்டும் கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும், அல்லது அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நீங்க கொஞ்சம் பணம் செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த சூரியனை பொறுத்தவரை 8ல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. அது ரொம்ப முக்கியம். டிசம்பர் 15ஆம் தேதி வரலும் சூரியன் 8ஆம் பாவகத்துல தான் இருக்கு.
கோபம் டென்ஷன் அதை தவிர்க்கிறது நல்லது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கோபம் டென்ஷனால சில பகை உருவாகும், அதை தவிர்த்துருங்க. மேலும் கடந்த மாதத்தை அதுக்கு முன்னாடி எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அரசு பணியில் இருப்பவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க மத்தவங்க வேலையை கூட உங்க தலையில கட்டியிருப்பாங்க. அந்த பிரச்சனை உண்மையில் உங்களுக்கு கிடையாது. இந்த சனி பகவான் பொறுத்தவரை 10-11 வக்ர நிவர்த்தி ஆகும் போது உங்களுக்கு வந்து மேக்சிமம் நன்மைகள் தான். நன்மைகள்னாக குறிப்பா லாபங்கள் வரும். செய்யக்கூடிய தொழில இருந்து பிசினஸ் பண்றீங்கன்னாக்க எதிர்பார்த்த லாபம் வரும். கையிருப்பு வந்து பெருசா கரையாம லாபங்கள் வரும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வருமானத்துக்கு கொடுப்பார். ரோகிணி நட்சத்திரத்தை சாரத்துல குரு இருக்கிறதுனால குருவை பொறுத்தவரை 9 2ஆம் இடத்துல இருக்கும்போது பூர்வீக சொத்து வழக்கு போன்ற விஷயத்தில் இருப்பவர்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். அந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கீங்க அப்படின்னா கூட அது முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன்கள் வந்து திருமணம் செட் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுல குறிப்பா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் மேரேஜ் ஆகுறதுல கொஞ்சம் லேட் ஆகும். மேரேஜ் வாழ்க்கையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த மாசத்துல எப்படி இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னாக்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். குடும்ப விஷயமும் சம்பந்தமாக கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். ஆன்மீக பயணம் போயிட்டு வருவீங்க, அல்லது ஆன்மீக திருப்பணிகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஒரு கல்யாணம் ஆகாம இருக்கிறீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, ஒரு லவ் வந்து இருக்கீங்க அப்படின்னா அதுல பிரேக்கப் ஆயிருக்கு அப்படின்னாக்க மீண்டும் அவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும். பட் ஆனா அந்த கருத்து வேறுபாடு இருக்கும் லவ்ல இருக்கும்போது. அதே போல திருமணம் ஆகலன்னா அதுக்கு வரன் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இது வந்து ஒரு பொது பலனா தான் சொல்றேன். இப்ப அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருந்தா கூட அவங்க ஜாதகத்துல லக்னம்னு ஒண்ணு இருக்கும். லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல பாவகிரக சேர்க்கை இருக்கு, 2ஆம் இடத்துல இருக்கு, அல்லது 5ஆம் பாவகத்தில் இருக்கு அப்படின்னாக்க அவர்களுக்கு திருமணம் தாமதமா தான் ஆகும். அது சரியான ஜோதிடரை அணுகி அதற்குரிய பரிகாரத்தை நீங்க செய்யும் போது அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகி உங்களுக்கு திருமணம் ஆகும். அதை நாம புரிஞ்சுக்கணும். பொது பலனா நான் சொல்றேன்னாக்க குரு 2ல இருக்கிறாரு, அந்த வகையில குடும்பம் அமையும் அப்படின்னு நாம சொல்றோம். மேலும் இந்த குரு வந்து சந்திரனோட நட்சத்திரமாக வரக்கூடிய ரோகிணி நட்சத்திர சாரத்துல இருக்காரு. அப்ப வெளிநாட்டுல இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும். விசா கிடைக்காதவர்களுக்கு விசா கிடைக்கும். அல்லது வெளிநாட்டுல பிஆருக்காக வெயிட் பண்ணிக்கிறீங்கன்னா பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்றோம். கடந்த காலத்திலேயே உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பதவி உயர்வு கிடைச்சிருக்கும் சில பேருக்கு. ஆனாலும் கடனுடைய அழுத்தங்கள், அதே போல வேலையிலையும் ஒரு ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன், ஒரு டிப்ரெஷன்லாம் இருந்தது இல்லையா? இந்த சனி வக்ர நிவர்த்தியால உங்களுக்கு மேக்சிமம் அந்த ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன், டிப்ரெஷன் குறையும். இந்த புதன் வந்து 6 இருந்து வக்ரமானதுனால கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. கடன் சிந்தனைகள் இருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க. புதிய திட்டங்களை போட்டு செயல்படுத்துறதுக்காக முன்னெடுப்புகளை இந்த மாதத்தில் தொடங்குவீங்க. மேக்சிமம் உங்களுக்கு 2025 இருந்து அது சாத்தியம் இருக்கு. புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் சில பேர், அதுக்காக பிளான் பண்ணியிருப்பீங்க. அந்த தொழிலை நடத்தக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அல்லது வேற ஒரு வேலைக்கு போகலாம், ஒரு இடமாற்றம் செய்யலாம்னு முயற்சி பண்ணுவீங்க. அதுக்கான முயற்சிகள்லாம் இந்த மாதத்திலே நீங்க செஞ்சீங்கன்னா இந்த மாதத்திலே கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஒரு நல்ல வேலைக்காக போறதுக்கு முயற்சி பண்ணலாம். அல்லது கவர்மெண்ட் வேலைக்காக நான் படிச்சுட்டு இருக்கிறேன், ஜாப் கிடைக்குமா அப்படின்னாக்க அதற்கான சான்சஸும் இருக்கு உங்களுக்கு. அரசு பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு, பரணியில பிறந்தவங்களுக்கு உண்டு. அதே போல கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்குமே உண்டு. இப்போ இந்த பரணி நட்சத்திரத்தை பத்தி சொல்லணும்னாக்க மேக்சிமம் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஃபேமிலி லைஃப்ல மட்டும் கொஞ்சம் சில விஷயங்கள் நெகட்டிவா இருக்கும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருக்கும். ரிலேஷன்ஷிப்ல இருப்பவர்களுக்கு கொஞ்சம் டைவர்ஷன் இருக்கும், அதாவது கொஞ்சம் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். மேரேஜ் ஆகாதவர்களுக்கு மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதையும் வெளிப்படையா பேசி மற்றவங்களுடைய கோபத்துக்கு ஆளாகாம இருக்கிறது உங்களுக்கு சேஃபா இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் பெருசா இருக்காது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும். கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு கடன் இருந்தா கூட கிருத்திகை மற்றும் அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை அது பெரிதாக உங்களை தாக்காது. அதனால வந்து கவலைப்பட தேவையில்லை. கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்தவரையும் வேலை தொழில் ரீதியாக இடமாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. குடும்ப வாழ்க்கையில சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சில பிரிவுகள் கூட சில பேருக்கு ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க அலைச்சல்கள் பயணங்கள்லாம் தவிர்த்துருங்க. கிருத்திகையில பிறந்தவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துங்க. பிள்ளைகள் வகையில மன வருத்தங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் வரலாம். வளர்ந்த பிள்ளைங்களாக இருந்தாக்க, சின்ன குழந்தைகளாக இருக்காங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நீங்கும். அதை கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். இந்த டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து சூரியன் 9ஆம் பாவகத்துக்கு போயிடுறாரு. அதே போல புதனும் வக்ர நிவர்த்தி ஆயிடும்.
9ல சூரியன், தந்தைக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போகலாம். தந்தையின் உடல்நலனில் கவனம் செலுத்திங்க. 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே தொலைதூர பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. இந்த ராகுவை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 12ஆம் பாவகத்திலையும் 6ஆம் இடத்துல கேது இருக்கு. 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு சுப விரயங்களை ஏற்படுத்தும். சப்போஸ் பிள்ளைகள் வகையில செலவுகள் ஏற்படும், அது வந்து சுப செலவுகள் தான் பெரும்பாலும் ஏற்படும். அப்ப கடன் படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனா இந்த மாதத்தை பொறுத்தவரை புதன் வக்கரத்துல இருக்கிறதுனால கடன் இல்லாம இருப்பீங்க. இன்னொரு பக்கம் 8ல இருக்கிறாரு, அதனால கடனை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பண வருமானம் எல்லாம் வரும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால பொறுத்தவரையிலும் வழக்குகள் இருக்கீங்கன்னா அதுல வெற்றி ஏற்படும். போட்டித் தேர்வு எழுதுறீங்கன்னா அதுல வெற்றி ஏற்படும். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சிறப்பான மாதம் தான். எதிர்பாராத நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்துல கூடுதல் கான்சென்ட்ரேஷன் போட்டு படிக்க போறீங்க. அதனால வந்து கண்டிப்பாக ஒரு சக்சஸ் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. பெண்களாக இருக்கீங்கன்னா வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலைகள் அடிக்கடி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகள் மேலையும் வாழ்க்கை துணைவர் பற்றியும் கவலைப்படுறதெல்லாம் விட்டுட்டு நீங்க உங்களுடைய வேலையை நீங்க நிம்மதியா செய்றீங்கன்னா ஹாப்பியா இருப்பீங்க. மன அழுத்தம் இருக்கும், அதுதான் நான் சொல்ல வரேன். மேலும் வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பான தொழிலாக இருக்கும், எந்தெந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெட்டரா இருக்கும்னாக்க 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு. இந்த ஓடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை, தேடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை கொஞ்சம் குறையும், நிம்மதியா இருப்பீங்க, ஒரு டிப்ரெஷன் குறையும். குறிப்பா வந்து வியாபாரம் பண்றவங்க, சிறு தொழில் வியாபாரம் பண்றவங்க எல்லாம் கூட பாத்தீங்கன்னாக்க என்ஜினியரிங் சார்ந்த துறை, இரும்பு சம்பந்தமான வியாபாரம், ஆயில், மெக்கானிக்கல், டெக்னிக்கல், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில செய்யக்கூடியவர்கள், ஆசிரியர் தொழில், கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடுதல் வருமானம் வரும். அல்லது உங்களுடைய சேல்ஸ் அச்சீவ் பண்ணி வருமானத்தை பார்க்க போறீங்க. கண்டிப்பா நல்லாவே இருக்கும். அதே போல விவசாயம், கட்டுமானம், கட்டிடவியல் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் வருமானம் ஆஸ் யூஷுவலா உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டு தான் இருக்கும், நல்லாவே இருக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு ஒர்க் ப்ரெஷர் இல்லாம டென்ஷன் இல்லாம இருப்பீங்க. தனியார் நிறுவனத்துல ஒரு உயர் பதவியில் இருக்கிறீங்கன்னா கூட இந்த நேரத்துல டென்ஷன் இல்லாம இருப்பீங்க. சக பணியாளருடைய கோஆபரேஷன் கொஞ்சம் கிடைக்கும். கோவப்படாம டென்ஷன் ஆகாம அவங்க கிட்ட தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்க, அது ரொம்ப முக்கியம். அதே போல நண்பர்களோடையும் வாழ்க்கை துணையோட சில கருத்து வேறுபாடு வரும், அல்லது கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடு வரும். அண்டை அயலார்களுடன் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழிலை பொறுத்தவரை இந்த மாதம் சிறப்பாக தான் இருக்கு. பங்கு சந்தை முதலீடு தவிர்க்கிறது நல்லது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்றீங்கன்னா ஓகே, இன்ட்ராடே பண்ணி லாபம் பார்க்கலாம்னா கொஞ்சம் கஷ்டம் தான். தங்கத்துல முதலீடு செய்யுங்க, முன்னேற்றங்கள் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த கடவுளை வழிபாடு செய்தா சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, மேசராசியை பிறந்தவங்களுக்கு எப்பயுமே முருகன் வந்து வழிபாடு சிறப்பை கொடுக்கும். இந்த முருகனுடைய அருளும் ஆசியும் இருந்தா எல்லா துன்பங்களில் இருந்து நீங்க வெளியே வரலாம். வந்து திருச்செந்தூர் முருகபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லைனாலையும் நீங்க வீட்டிலேயே முருகனை வைத்து வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு முற்றிலும் வினைகள் தீரும். நீங்க கவலைப்படாம நிம்மதியா இருக்க போறீங்க. நல்ல விஷயம் நடக்கும். வாழ்த்துக்கள். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.